இன்னைக்கு ஒவ்வொரு அரசு துறையிலையும் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அக்கா யார் தெரியுதுங்களா? கரெக்ட், விஜயதாரணி. அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க தெரியுமா? காங்கிரஸா, பிஜேபியா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அக்கா இப்போது தாவேக்காவில் இருக்கிறாங்க. இப்போது அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, எவனாவது இனிமே காசு கேட்பானா நம்மகிட்ட? எவனாவது இனிமே நம்மள்ட்ட காசு கேட்பானா? நம்மகிட்ட கேட்பானா? சத்தியமா கேட்க மாட்டான். ஆன்லைனில் வாங்கினா கூட பிடிச்சிடுறாங்க. சூப்பர்க்கா, செம்மக்கா, அருமையான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க தாவேக்கா அரசுக்கு. சூப்பர்க்கா விஜயதாரணி அக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் விஜயதாரணி அக்கா ஸ்டேஜில் பேசுவாங்க, ஆனால் பேப்பர் படிக்க மாட்டாங்க போல இருக்குது. சமூக வலைதளங்களை பார்க்க மாட்டாங்க போல இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் நியூஸ் கேட்க மாட்டாங்க போல இருக்குது. இப்போது ஒரு நியூஸு வைரலாக போயிட்டுருக்குக்கா. அது என்ன நியூஸ் அப்படின்னா, உங்கள் கட்சியை சார்ந்த, அதாவது காங்கிரஸ் பிஜேபின்னு மாறி மாறி இந்த கட்சியில் வரல, இதே கட்சியில் இருக்கிற விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் கூட்டமைப்போட இணை செயலாளராக இருக்கிற ஞான சௌந்தரி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. அது என்ன வழக்கு தெரியுங்களா? லஞ்சமே வாங்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே கட்சியில் இருக்கிறவங்க தாவேக்கா சார்பில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கணும். அந்த நியமனத்திற்காக 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கினாங்கன்னு திமுக சொல்லலை, அதிமுக சொல்லலை, பிஜேபி சொல்லலை, பொதுமக்களாகி நாங்கள் சொல்லலை. உங்கள் கட்சியில் இருக்கிற ஞான சௌந்தரிங்கிறவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுங்கக்கா. அது கூட காலி முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. அது கூட காலி 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 காலி, எல்லாம் காலி. இவங்க சேர்த்து வச்ச இமேஜ் அத்தனையும் காலி. இவங்க போலியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருந்தாங்கல்ல, லஞ்சம் கிடையாது, லாவணியம் கிடையாது, ஒருத்த வாங்க முடியுமா அப்படின்னு விஜயதாரணி அக்கா சொன்னாங்கல்ல. இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருந்தாங்கல்ல, லஞ்சம் வாங்க மாட்டோன்னு வழக்கறிஞர் நியமனத்தில், அத்தனையும் காலி ஆயிடுச்சுங்கிறதா அக்கா. அத்தனையும் காலின்றாங்க. இனிமே ஊழலுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில். ஒரு பயம், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். ஆமாக்கா, உங்கள் கட்சிக்காரவங்க வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு கோடி கோடியாக காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் முதல்வர் அவர்கள். அந்த அச்சத்தை ஏற்படுத்தணும். தொடர்ந்து எல்லா துறையிலும் ரெய்டு பண்ணணும். அந்த அச்சத்தை ஏற்படுத்துங்க, தொடர்ந்து எல்லா துறையிலும் ரைடு விடுங்க, நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதற்கு முன்னாடி உங்கள் கட்சிக்காரவங்க செய்கிற ஊழல் இருக்கு இல்லையா, அதுக்கு ரைடு விடுங்க. ஒரு அரசு துறை வழக்கறிஞரே இப்படி நியமனத்தில் ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, இந்த ஊழலை விட மெகா ஊழல் வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து.